இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லித் தருகிறது. என்ன பாடம் என்று பார்க்கும் பொழுது, இயேசுவை கலிலேயாவில் தலை மீது வைத்து தூக்கி கொண்டாடுகிறார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்தில் அவரை என்ன பண்றாங்க? அவரை சாகடிப்பதற்கு இழுத்து செல்கிறார்கள். மலையிலிருந்து கீழே தள்ளி விடுவதற்கு அவரை இழுத்து செல்கிறார்கள். இதுதான் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. கலிலேயாவில் அவரை ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று தலைமீது வைத்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாசரேத்தில் என்ன நடக்கிறது? அதைதான் அவர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு தடவை வாசிங்கம்மா. லூக்கா 4:24 ஒரு தடவை வாசிங்க. ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர்கள் யாரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவர் புதுமைகள் செய்ய மாட்டாரா, குணப்படுத்த மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம். ஆனால் நாசரேத்தில் இவரை எப்படிடா ஒழித்து கட்டலாம், இவரை எப்படியெல்லாம் கொன்று போடலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஒரு சில நேரங்களில் நன்றாக வளர்ந்து வரும் பொழுது நம் வீட்டுக்காரர்கள், நம்ம சொந்தக்காரங்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொந்தக்காரர்களே நம்மை எப்படிடா இவனை கீழே தள்ளிவிடலாம் என்றுதான் அவர்கள் யோசிப்பார்கள். இயேசுவை புகழ்கிறார்கள். அப்பொழுது இயேசு பெருமை கொண்டதும் இல்லை. இயேசுவை சிலுவையில் அறையும் என்று அவரை கொல்வதற்கு தயாராகுகிறார்கள். அப்பொழுதும் இயேசு தன்னுடைய விடாமுயற்சியை அவர் கைவிடவும் இல்லை. எனவே நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது சந்தோஷப்படவும் வேண்டாம், நம்மை இகழ்ச்சி உள்ளாக்கும் பொழுது துன்பப்படவும் வேண்டாம். நம்முடைய குறிக்கோள் என்னவென்று நாம் அதை சிந்தித்து அதை மட்டுமே நாம் நோக்கி பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே மற்றவர்கள் தூற்றுகிறார்கள், மற்றவர்கள் நம்மளை இகழ்கிறார்கள் என்று நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் தள்ளிவிடக்கூடாது, கீழே போட்டு விடக்கூடாது. மற்றவர்கள் கூறுவதை நாம் காதுகளில் செவி கொடுத்து வாங்கினால் நம்மால் நாமாக இருக்க முடியவே முடியாது. எனவே நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம் பயணிக்க வர வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம்.